friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெசிபி. நல்ல ஒரு சூப்பரா நெத்திலி மீன் குழம்பு. எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். இதே ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணு. பட் இன்னைக்கு வந்து நெத்திலி மீன்ல செஞ்சிருக்கேன். ரொம்ப சுவையா இருக்கும். நல்லா வந்து இது என்னன்னா வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி மாதிரிங்க. நல்லா வந்து மசாலா அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா வறுத்து அரைச்சு அந்த மசாலா வச்சு குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வாசனையாக, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 350 கிராம் நெத்திலி மீன் இருக்குங்க. இதை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி கழுவி இப்போ மீன் குழம்பு வைக்க ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு. இனி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அது கொஞ்சம் சூடானோன்னா ஃபஸ்ட்டு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், 1.5 டீஸ்பூன் சீரகம் குமின் சீட்ஸ், 1 ஸ்பூன் மிளகு பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்தாச்சு. இனி வந்து நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 150 கிராம் இருக்குங்க. அதாவது 150 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி. இப்போ இதையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் எல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது போக நம்ம வந்து புளிக்கரைசலும் சேர்த்து நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். ஸோ ஒரு தக்காளி போதுமான அளவு இருக்கும். இப்போ வந்து ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம வதக்கின அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்செல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ புளிக்கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. புளிக்கரைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு இந்த சைஸ் புளி மட்டும்தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு வந்து எப்பயுமே நல்லா நல்லெண்ணெய் விட்டோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டோ தாளித்தாதாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடாமல் அப்படியே அதை பொரிய ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம மற்ற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி, அப்புறம் ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எல்லாம் சேர்த்தியாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைச்சல் நம்ம வந்து சேர்த்து விட்டுடலாம். இப்போ நல்லா அந்த புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிறக்கு விடணும். அந்த புளி தண்ணியோட ரா ஃப்ளேவர் நல்லா போகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிறக்கு விடுவோம். இப்போ புளி தண்ணி நல்லா வந்து கொதிச்சாச்சு. இனி வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சதை வந்து சேர்த்து விட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் வந்து இப்போயே சேர்த்திடலாம். புளி சேர்த்தி செய்கிற குழம்புக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு குழம்பு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகணுங்க. நல்லா வந்து கொதித்து அந்த வாசனை மாதிரி நல்லா குழம்பு வாசனை வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் குழம்பு ஃபுல்லாக ரெடியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும். ஏன்னா மீனெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டால் அந்த மீன் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த பீசஸ் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வந்து மீன் வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும். நம்ம அந்த மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப குழம்ப வந்து கிளற வேண்டாம். ஜஸ்ட் இப்படி ஒரு பரட்டி விட்டு நல்லா வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் கழித்து மீனும் நல்லா வெந்து நல்லா அந்த குழம்புல இருக்க எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து அழகாக நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.
பாருங்கள் மீனும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு 4-5 நிமிஷத்தில். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கூட வச்சு சாப்பிட செமையாக இருக்கும். இதில் வந்து நான் தேங்காய் பழம் வந்து சேர்த்துல. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, அவங்க வந்து சேர்த்த மாட்டாங்க. அளவா புளி விட்டு இப்படி அழகாக தளிச்சு விடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.